வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் ஸ்டுப்புரா யூடியூப் சேனல். வெளியில் ஒரு மார்க்கெட் போகிறோம், லூலு மார்க்கெட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ்லாம் அதிகமாகலாம் இல்லைங்க, கொஞ்சமாக தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இன்றைக்கி ரெஸ்ட் டேங்க, அதனால் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு போகிறேன். அங்கே ஏரியாலாம் எப்படி இருக்குது, அந்த ஏரியாவில் எப்படி இருக்குது என்னென்னு எல்லாத்தையும் பார்ப்போம். சரிங்களா? ஓகே, வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க அப்படியே போவோம். பார்த்தீங்கன்னா எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பெனி பஸ்ஸில் போகிறோங்க. கம்பெனி பஸ்ஸு அது தாங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க கம்பெனிலேருந்து போகிறதுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கிலோமீட்டர் வரும். ஸோ வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணி பார்ப்போம், இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே மக்களே, இப்போ கம்பெனி பஸ்ஸு வர்ற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடம் தான் கம்பெனி பஸ் வரும். 2 மணிக்குங்க கம்பெனி பஸ்ஸு. பஸ்ஸில் ஏறிட வேண்டியே தான். ஓகே மக்களே, பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு. பஸ்ஸு கரெக்டாக 2:04 வந்துச்சு பஸ்ஸு. ஓகே ஓகே, பஸ்ஸு கிளம்பியாச்சு, மெயின் ரோட்டுக்கும் வந்தாச்சு. எல்லாம் ஏரியா எப்படி இருக்குன்னு, இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாலைவனம் தான் ஃபுல்லாக. இவர் தோஸ்து, அவர் நல்ல தோஸ்து. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக கம்பெனியெல்லாம் கட்டிகிட்டு வர்றாங்க இந்த ஏரியாலாம். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே கம்பெனியெல்லாம் கட்டிகிட்டு எல்லாம் பிளான்லாம் எல்லாம் பாருங்கள். இந்த ஏரியாலாம் பூரா எல்லாமே இதாங்க கத்தாரில் இருக்க பாலைவன ஏரியா நாங்கள் இருக்கிறது. கத்தார் குப்பையை பூரா இங்கே வந்து டம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக லேண்ட்ஃபில் ஏரியா இது. இந்த ஏரியா பூரா லேண்ட்ஃபில் தான் ஃபுல்லாக. இங்கே பாருங்கள், இந்த மேடை தெரியுது, ஃபுல்லாக எல்லாம் குப்பை தாங்க. குப்பையெல்லாம் மண்ணை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வண்டி கொட்டிக்கிட்டு இருக்குது இந்த ஏரியாலாம். பாருங்களேன், தெரியுது பாருங்கள். இதா இது என்ன டிஎம்கே கலரு இதானே? ஏடிஎம்கே அது சரி. இது ரவுண்ட் தானே இது தலைவரை? இந்த ரூட்டு வந்து இப்படி சவுதி போகிற ரூட்டு தானே இது? ஆ, அப்புறத்தை
இந்த ரூட்டு மட்டும் சொல்லுங்கள், என்ன ரூட்டுன்னு. சல்வா ரோடு. அல்கூரா? சல்வா ரோடு. ஷமால் ரோடு. ஓ, அது மெயின் ஹைவே 5 ட்ராக். ஹெவி ட்ராக் 2 ட்ராக். காஸ்வே ரோடு 2 ட்ராக். ஓ, சரி சரி. போயிட்டு அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ளே சுற்றி காமிக்கிறேன், சரிங்களா? அந்த ஏரியாவுக்குள்ளே என்னென்ன கடைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏரியாவில் சுற்றி காமிக்கிறேன். இப்போ டிராஃபிக்கில் நிற்கிறோம். ஏன் இங்கே வந்து பப்ளிக்கில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? அது எப்படி? அது விடல. அந்த அரபி இருக்கிறவங்க ஏரியா வில்லாஜோ. ஓகே, மாலப் கத்தார் இந்த மாதிரி அரபி அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம எடுக்கக்கூடாதுல்ல? ஆக்சுவலாக கத்தாரில் பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னா, அரபிக்காரவங்க இருக்கிறவங்க யாரும் பர்மிஷன் இல்லாமல் அவங்கள வந்து வீடியோவில் காமிக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி இப்போ எடுத்தாக்கா 1,00,000 ரியால். மொபைல் எடுக்கலாம், கேமராவில் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாக்கா 1,00,000 ரியால் ப்ளஸ் 3 வருஷம் ஜெயிலா? 3 வருஷம் ஜெயில். கம்ப்ளைண்ட் செஞ்சாலும் இதுதான். அதுக்கு தாங்க பயமாக இருக்குது இந்த ஏரியாவிலலாம். இந்த ஏரியாலாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது எல்லோரும் எல்லோரும் கலந்து இருக்கிறவங்க. நம்ம இந்தியன்ஸு, பிலிப்பைன்ஸு, நேபாளி எல்லாமே இருக்கிறவங்க. அதனால் இந்த ஏரியாலாம் பிரச்சனை இல்லைங்க. ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் பர்மிஷன் எல்லாமே எடுக்கக்கூடாது. இது விஐபி ஏரியாவில். அது விஐபி ஏரியாவில் கேமரா அலோடு இல்லை. நம்ம வந்தாச்சு லுலு ஹைப்பர் மார்க்கெட் வந்தாச்சுங்கோ. தாங்க லுலு ஹைப்பர் மார்க்கெட். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள அப்புறம் போகலாம். இப்போ வந்து இந்த ஏரியாலாம் இப்படின்னு சுற்றி பார்க்கலாம். தேர் ஓகே. ஃப்ரெண்டு வடை சாப்பிட கூப்பிட்றான். போயிட்டு 2 வடையை இல்லைன்னா பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அப்படியே வரும் மக்களே. ஓகே, ரோடை கிராஸ் பண்ணணும். மேமாமா ஓய் தேர். ஓகேங்க, ரோடை கிராஸ் பண்ணுவோம். வண்டி ரொம்ப டிராஃபிக் இந்த ஏரியாலாம். அங்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? அந்த ஏரியாலாம் அங்கெல்லாம் எப்படி இருந்தது? இங்கே பார்த்தீங்களா டிராஃபிக்கை? வண்டி வந்துக்கிட்டே இருக்கும், வாகனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, கிராஸ் பண்ணிடுவோம் ரோட்டை. ரோடு கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் கிராஸ் பண்ணணும். ஓகே, இந்த பக்கமும் கிராஸ் பண்ணியாச்சு. மணி எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிக கடைகள் நிறைய இருக்கும். நம்ம ஊரில் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்க மாதிரி இங்கேயும் இருக்குது கடைகள்லாம். இது ஒரு கடைங்க. இதுக்குள்ளே தான் நம்ம ஆளுங்க பொருந்து போகிறாங்க. ஓகே, நம்ம அப்படியே சுற்றிட்டு வருவோம். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டு தான். நிறைய பேர் தங்கியிருப்பாங்க. இங்கே வாடகைன்னு பார்த்தாக்க கத்தார் ரியால் 6,000 ரியால் நினைக்கிறேங்க. 6,000 ரியால்
சரிங்களா. கத்தார் ரியால் 6000 ரியால். ஆமாம். ஓகே, இந்த ஏரியாலாம் அப்படியே பார்க்கலாமா. நிறைய கடைகள் இருந்துச்சுங்க போன டைம் நான் வந்தப்போ. இப்போ எல்லா கடைகள்லாம் நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு தெரில, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கடைகள்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கு. க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஆப்போசிட்டில் என்ன கடைகள் இருக்குதுன்னு பார்த்து நம்மளும் போயிட்டு பஜ்ஜி, போண்டா இதெல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, இந்த பக்கத்துலேருந்து காரு வருது, இந்த பக்கத்துலேருந்து இங்கிட்டு காரு வருது. ரோடை க்ராஸ் பண்ணி தான் போகணும். சாரி. நான் சொன்னேன்ல, லாண்ட்ரி இருக்குது பாருங்கள். லாண்ட்ரி கடை இருக்குது. அந்த சலூன் பார்த்தீங்களா, சலூனில் இருக்குது. இந்த பக்கம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சலூனில் நீட்னஸாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களும் இங்கே இருக்குது. இந்த கடையை பாருங்க, எல்லா கடைகளும் இருக்குங்க இந்த ஏரியாவில். ஓகே, நம்ம தேடி வந்த கடை இந்த இருக்கே. ஓகே, பஜ்ஜி இருக்குது. அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. ஓகே, நம்மகிட்ட இருக்குது, வடை இருக்குது, அப்புறம் பஜ்ஜி இருக்குலாம் இருக்குது, போண்டா எல்லாம் இருக்குங்க. என்ன வாங்கலாம். திஸ் ஒன், திஸ் ஒன் 2 pieces ஈட்டிங். இது ஓகே, நம்ம இது வாங்கியாச்சுங்கோ. ஓகே, ஓகே சாப்பிடலாமா. இதுதான் நேந்திரா. நேந்திரா சிப்ஸ். நேந்திரா வந்து சிப்ஸ் இருக்குது. இதில் வந்து நேந்திரா பச்சி. சூப்பருங்க. இனிப்போட கூடிய இனிப்பும் நல்லா இருக்குது. செம்ம டேஸ்ட். சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டோன்னா அதை காமிச்சோம் இல்லையா, 2 நேந்திர பழம் இருக்குது பார்த்தீங்களா. நேந்திர பழம் பஜ்ஜி, நேந்திர பஜ்ஜி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ நம்ம லூலு மார்க்கெட்டுக்கு போகிறோம். போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணுவோம். என்னென்ன வாங்குறதுன்னு காமிக்கிறேன் வாங்க. என்னென்ன பொருளெல்லாம் வாங்குறேன்னு பார்க்கலாமா. ஓகே ஓகே. மறுபடியும் ரோட்டை நிறையா இருக்குது டூரிஸ்ட் பிளேஸ்லாம். ஒவ்வொரு பிளேஸாக நம்ம போவோம். இதுதான் ஃபஸ்ட் 2வது வீடியோ எடுத்துக்கிறேங்க. ஓகே, அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னமும் சூப்பராக எடுப்போம். இதில் எப்படி பேசியிருக்கேன் என்னென்னு தெரியலை, ஏன்னா ஏதோ உளறி கொட்டியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சுங்க நம்ம விளாக் பண்ணி. ஸோ அதனால் இந்த வீடியோ எப்படி பண்ணியிருக்குன்னு தெரில. ஆடி கார் க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள். ஆடி கார். ஃபோன் ஏர் இதோட ரேட் பாருங்கள். அப்புறம் ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ 512GB. ஓகே, பார்த்தீங்கன்னா 2 பன் எடுத்துருக்கோம். அதில் தான் இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சரு
நம்ம நொறுக்கு தீனி தாங்க. டூட்டி முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றது இந்த நொறுக்கு தீனி இது தான். நெக்ஸ்ட் இது தான் அடுத்து எடுத்தாச்சு. மக்களே இங்கே பாருங்கள், 1 கிலோ முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 26.50 இது. சரிங்களா, 1 கிலோ முருங்கைக்காய். இங்கே பாருங்கள் கத்தாரில் என்ன ரேட்டு பார்த்தீங்களா. சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்குது. சின்ன வெங்காயம் 14 ரியால். சின்ன வெங்காயம் 14 ரியால். நம்ம இந்தியா பூண்டு பார்த்திங்கன்னா 11.50. இந்தியா பூண்டு கார்லிக். மரவள்ளிக்கிழங்கு இது ஸ்ரீலங்காவோடது 7.50 மரவள்ளிக்கிழங்கு. தேங்காய் ஒரு தேங்காய் பார்த்திங்கன்னா 2.75 ஒரு தேங்காயோட ரேட்டு. பாருங்கள் செவ்வலணிங்க. நம்ம வீட்டிலலாம் வந்து வெட்டி சும்மா வெதுகளையும் இங்கே பாருங்கள் 7.50 ஒரு இளநீ செவ்வலணி. இது எத்தனை நாள் ஆகுச்சோ இது கொண்டு வர. நம்ம ஊரில் வஞ்சிர மீன் இருக்குது பார்த்தீங்களா. வஞ்சிர மீனுக்கு நிகரான ரேட்டு உள்ள மீன் இந்த மீனுங்க. ஓகே, இதை பாருங்கள், ஒவ்வொரு பீஸும் வந்து எவ்வளோது 55 ரியால் இந்த மீன். ஓகே, பாருங்க 55 ரியால் இந்த இதோட ரேட்டு மட்டும். ஸோ இது என்ன மீன்? சல்மன் ஃபிஷ் பார்த்தீங்களா. அடுத்து நம்ம பக்கெட் நம்மளோட லிஸ்ட்டில் வந்து வாங்க போகிறது ஹர்பல் டாபர். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது இப்போ வாங்கியாச்சு டாபர். நெக்ஸ்ட்டு சோப்பு வாங்கணுமே. சோப்பு எங்கே இந்த இருக்குது. இந்த சோப்பு தான் நம்ம போட்டு குளிக்கிற சோப்பு. இந்த சோப்பு வாங்கியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்குறது திராட்சை, உலர் திராட்சை ஒரு 5 ரியாலுக்கு. அடுத்து பாதாம் வாங்குவோம். பாதாம் 1 கிலோ பார்த்திங்கன்னா 47.50 ரியால். நம்ம அவ்வளோக்கு வாங்க போகிறதில்ல, 10 ரியாலுக்கு வாங்கினா போதும். பாதாம் 10 ரியால். இதுதாங்க அந்த அளவுக்குலாம். இதுதாங்கோ நம்ம வாங்கின ஜாமான்லாம். இதில் அவ்வளோதான். இதுவே பார்த்திங்கன்னா 35 ரியால் வந்துச்சுங்க. இதில் இருக்கிறது 35 ரியால். நம்ம ஆளுங்கலாம் உள்ளே உட்காந்துருக்காரு. நம்ம டிரைவர் அண்ணா உள்ளே இருக்கார். பார்ப்போம். கழிச்சா என்ன சாப்பாடு? எந்த புரோட்டா இருந்தா சேத்தா? வேறு என்ன இருக்குது? சப்பாத்தி இல்லைண்ணா, இப்போ ரைஸ் ஐட்டம் சார். ரைஸா? கீ ரைஸ், பிரியாணி, சிக்கன் பிரியாணி. கீ ரைஸ் இருந்தா? சப்பாத்தி இல்லை, கீ ரைஸு வேறு? கீ ரைஸ் பிரியாணி. சரி, ஒரு மட்டன் பிரியாணி விடும். மட்டன் சிக்கன் தானே? பீஃபு. சிக்கன் பிரியாணி பார்க்குறேன். பார்சல். கீ ரைஸுக்கு அது என்ன சைடிஷ் என்ன கிடைக்கும்? கீ ரைஸுக்கு சிக்கன் 65, சிக்கன் மசாலா, சிக்கன் பெப்பர், பீஃபு, மட்டன். பீஃப் மசாலா. ஓகே, பார்பிக்குண்டோ? பார்பிக்கில்ல. சரி, ஓகே, சிக்கன் பிரியாணியை கொடுங்க. மக்களே, முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச சில விஷயங்கள் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதுவும் தவறுதலாக எதுவும் இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். அப்புறம் அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. என்ன பர்ச்சேஸு? 35 ரியாலு. ஆமாம், கத்தார் ரியால் 35 ரியாலுக்கு வாரம் வரும் இல்லையா, அதனால் இது அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இங்கிட்டலாம் பாருங்களேன், இந்த பாருங்கள், ஃபுல்லாக இது எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தான். அதிகமாக இந்த பாருங்கள் ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து நல்லா ஒரு 1000 வியூஸ் போணுச்சுன்னு வச்சிங்களேன், அடுத்து கத்தாரில்
ஒவ்வொரு ஏரியாவை காமிப்போம். ஓகே, இண்டு இடுக்கு முடுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறோம். எத்தனை டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு நம்ம காமிக்கிறோம். ஓகே, இந்த வீடியோஸ் வந்து இது 2வது வீடியோ கத்தாரில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, பாய்.